உங்கள நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். டெய்லி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா முடி கொட்டுதுங்க. பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா, அந்த ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குங்க. ஆயில் மட்டும் போதுமா ஹேர் ஃபால்க்கு? வேற என்னென்ன காரணங்கள் இருக்கு? பெஸ்டா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மருந்துகள் என்ன, தைல வகைகள் என்ன, அது எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த தலைமுடி உதிர்தலுக்கு நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சித்த மருத்துவத்திலும் சித்தர்கள் சொன்ன தைல வகைகள் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 வகையான தைலங்கள் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த தைலங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹேர் ஃபால் எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு, க்ரே ஹேர் எல்லாம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன வகையான ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணாலும் ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன காரணமாக இருக்கும்? ஹேர் ஃபாலுக்கு ஹேர் ஆயில் மட்டுமே ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குமா? நிறைய பேர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்கிட்ட சொல்கிறது, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாமா, இந்த ஷாம்பு நான் மாற்றிடலாமா, இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலாமா, இதுதான் கேட்குறீங்க. ஹேர் ஃபாலுக்கு நிறைய ரீசன் இருக்குங்க. முதல் விஷயம் உங்களுடைய உஷ்ணம், உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான். அந்த உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹேர் ஃபால் குறையவே குறையாது. நீங்களே சொல்வீங்க, எனக்கு ஆமாம்ல பாடி ஹீட் இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. பாடி ஹீட் அதிகமாகும் போது, அதாவது பித்தம், உங்கள் உடலில் பித்தம் அதிகமாச்சுன்னா தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக தலைமுடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. ஸோ அந்த தலைமுடி உதிர்தலை நம்ம எப்படி சரி செய்யலாம்? உடல் சூட்டை தணிப்பது எப்படி? இந்த பித்தம் குறைஞ்சாவே நிறைய பேருக்கு இந்த வெள்ளை முடி வர்றது எல்லாமே குறைஞ்சிடும். க்ரே ஹேர், அதுவும் ப்ரீமெச்சூர் க்ரே ஹேர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கே நிறைய பேருக்கு க்ரே ஹேர் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ்க்குமே இந்த க்ரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குன்னா அதற்கு காரணம் என்ன? உடல் சூடு. இந்த பித்தத்தை நம்ம தணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நமக்கு ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹேர் ஃபால்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை அதை தாண்டி இந்த உடல் உஷ்ணத்தை குறைச்சி ஹேர் ஃபாலை நம்ம எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு முறைகள் தான். ஸோ பொதுவாகவே உங்கள் உடலில் பித்தம் அதிகரிச்சு இருந்துச்சுன்னா தலைமுடி உதிர்தல், நரைமுடி வர்றது, ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வர்றது, அடிக்கடி ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி கசப்பான சுவை தெரியுது, சில நேரங்களில் வாய் கசப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி ஃபீவரிஷாக ஒரு ஃபீல் தெரியும், ஸோ உள்காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அந்த பித்தம் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் எல்லாமே ஏற்படும். அதையும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க. சரி, இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ தலைமுடி உதிர்வுக்கு உடல் உஷ்ணத்தை தாண்டி சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் அயன் டிஃபிஷியன்சி, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் அயன் டிஃபிஷியன்சி இருக்கோ தலைமுடி உதிர்தல் வரலாம். புரோட்டீன், ஸோ உடலில் உங்களுக்கு புரோட்டீன் குறைபாடு இருந்தாலும், சத்து குறைபாடு இருந்தாலோ இல்லை வைட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தாலோ நமக்கு ஹேர் ஃபால் நிச்சயமாக இருக்குங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ரொம்ப நாளாக இப்படியே இருந்துட்டு இருக்குனாலும் தலைமுடி உதிர்தல் இருக்கும். இதை தாண்டி ஒருத்தர் ஒரு பிளேஸில் இருப்பீங்க, இப்போ ஜாபுக்காகவோ இல்லை வேறு பிளேஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் ஆகி போகிறீங்க, அங்கே வாட்டர், ஸோ ஹாட் வாட்டராக இருக்குதுன்னு சொல்லும்போதும் நமக்கு தலைமுடி உதிர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்? இதை தாண்டி எனக்கு தலைமுடி உதிர்தல் குறையிறதுக்கு என்ன செய்யலாம்? இதனுடைய இன்ஃபெக்ஷன் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ தலைமுடி வேர் பகுதியிலிருந்தே நமக்கு பலவீனமாக மாறும். வேறு பகுதியிலிருந்தே தலைமுடி அதிகமாக உதிர்தல் அப்படின்ற ஒரு தொந்தரவு இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? தலைமுடி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, ஸோ அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றீங்க இல்லை பித்தம் அதிகரிக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். பித்தம் அதிகரிக்குதுன்னா அந்த எண்ணெய் சார்ந்த உணவுகள் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுதாங்க. அதாவது நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் எடுக்கிறோம், நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், உப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறோம். ஸோ உப்பு சார்ந்த உணவுகள் தான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிட்றீங்க. அது எல்லாமே நம்ம தவிர்த்தால் மட்டும்தான் தலைமுடி மட்டும் இல்லை உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி
சில மூலிகைகளை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் நமக்கு குறைவாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துப்பீங்க. இதனோட நெல்லிக்காயோட கருவேப்பிலை சேர்த்து அதை துவையலாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த உணவு முறையோட நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டே வரும்போது ஸோ நெல்லிக்காய் கருவேப்பிலை ரெண்டும் சேர்ந்துச்சுனாவே நல்ல ஒரு ஃபைபர் ரிச் அயன். ஸோ அயன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களாம் இந்த துவையலை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ நெல்லிக்காயோட நம்ம கருவேப்பிலை சேர்த்து அதை துவையலாக அரைச்சி நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக பிரண்டைன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கால்சியம் மற்றும் அயன். ஸோ அந்த மூட்டு சம்மந்தப்பட்ட வலிகள் இருக்குன்னா நம்ம பிரண்டை சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருந்தாலோ மலச்சிக்கல் இருந்தாலோ இல்லை அயன் டிஃபிஷியன்சி இருந்தாலோ நீங்கள் பிரண்டை தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதையுமே நம்ம துவையல் மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து தினந்தோறும் காலையில் இந்த ஒரு ஜூஸ் குடித்தா நல்லாவே நமக்கு பித்தம் குறைந்து தலைமுடி அதிகமாக நமக்கு உதிர்தலும் தடைப்படும் அப்படின்னு சொன்னால் எந்த ட்ரிங்க்குங்க காலையிலே நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இதனுடைய கொஞ்சமாக உலர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சையை நம்ம நைட்டே தண்ணீரில் போட்டு வச்சிடணும். ஸோ அது ஊறின பிறகு அந்த நெல்லிக்காயோட உலர் திராட்சையும் சேர்த்து நீங்கள் நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை இலைகளும் நெல்லிக்காயும் உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை காலையில் டெய்லி நம்ம ட்ரிங்காக குடிக்கலாம். ஸோ பித்தம் குறையிறதுக்கும் சரி, மலச்சிக்கல் தீர்வதற்கும் சரி, தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கும் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த அயன் டிஃபிஷியன்சி இருக்கும் இல்லைங்களா, அது சரியாகிறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி தலைமுடி உதிர்தலுக்கு என்ன ஹேர் ஆயில் டேண்ட்ரஃபோடு சேர்த்து இருக்குதுங்க. இந்த டேண்ட்ரஃபும் எனக்கு குறைஞ்சு தலைமுடி உதிர்தல் நமக்கு சரியாகணும் அப்படின்னா சில வகையான தைலங்களை நம்ம எடுத்துக்கலாம். இதில் சித்த மருத்துவத்தில் பொடுதலை தைலம்னு இருக்குங்க. பொடுதலை அப்படின்னு சொல்கிறது ஒரு சிறிய ஒரு மூலிகை, சின்ன சின்னதாக அந்த வயல் ஓரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்னதாக அப்படி பூக்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறு மூலிகை. ஆனால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இதில் அதிகமாகவே இருக்குது. ஸோ தலையில் நமக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த பொடுதலை தைலம் இருக்குது, இதனோட வெட்பாலை தைலம். ஸோ நிறைய பேருக்கு இந்த சொரியாசிஸ் இருக்கிறவங்களாம், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வெட்பாலை தைலத்தை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. 2 தைலமும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பொடுதலை தைலம், வெட்பாலை தைலம் ரெண்டுமே ஒரு 100 ml நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய நபர்கள் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ், அதாவது தலையில் ஃபங்கஸ் இருந்தால் தான் நிறைய பேருக்கு டேண்ட்ரஃபே வரும். அந்த டேண்ட்ரஃப் குறையிறதுக்கு இது 2 ஆயிலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக இதை தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. டேண்ட்ரஃப் குறைந்து தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதை தாண்டி உங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்குது, இல்லை ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு வழிமுறையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் நிறைய பதிவுகளில் சொன்னது தான். நெல்லிக்கற்பம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆதிக்கற்பம் அப்படின்னு சொல்கிற 2-3 கற்ப மருந்துகளை ஒன்றாக சேர்த்த மருந்துகள் இருக்குது. ஸோ தலைமுடி உதிர்தலுக்கு இது மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். ஆதிக்கற்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு கற்ப மருந்து. பொதுவாகவே அயன் டிஃபிஷியன்சி இருக்குது, இல்லை லிவர் ஃபங்க்ஷனை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் சரி, ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருந்தாலும் ஆதிக்கற்பம் அப்படின்ற கற்ப மருந்து எடுத்துக்கலாம். பெரும்பாலும் நமக்கு கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹேர்ஃபால் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது லிவர் டானிக் எடுத்துக்கோங்க, கல்லீரலை பலப்படுத்துங்கள், உங்களுடைய ஹேர்ஃபால் நல்லா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா கல்லீரல். ஸோ கல்லீரல் பலப்படும்போது தான் தலைமுடி உதிர்தலும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹேர்ஃபால் சீக்கிரமாக குணமாகுங்க. நம்ம ஏதாவது ஒரு ஆயில் மட்டும் நம்ம போட்டு ஹேர்ஃபாலை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னா இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதிகமான தலைமுடி உதிர்தலுக்கு உங்களுக்கு பித்தம் இருந்தால், உடல் சூடு இருந்தால் அதை ஃபஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஈரல் தேற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் டானிக் மெடிசன்ஸை நம்ம எடுத்துகிட்டு வரோம். இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பொடுதலை தைலமும் வெட்பாலை தைலமும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலுங்க. ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மலச்சிக்கல் தொந்தரவு தீர்ந்துச்சுன்னா தலைமுடி உதிர்தலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஹேர் ஆயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இத்தனை விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செஞ்சோன்னா ஹேர் ஃபாலும் நமக்கு குறையும். ஏன்னா ஹேர் ஃபால் அப்படின்றது ஒரு சிம்டம் தான்.
உடலில் இந்த பிரச்சனைலாம் இருக்குங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான். ஸோ அதை நீங்கள் சரி செய்யணும்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.